இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11.1 செகண்ட் ரோம்ல இருக்கிற ஃபோர்த் தான் பார்க்க போறோம். 1/cos x² கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம அப்ளை பண்ண போறோம், இன்டகிரேஷன் அப்ளை பண்ண போறோம். இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணா 1/cos² x நம்ம என்னன்னு சொல்லலாம், sec² x dx. உங்களுக்கு ஃபார்முலாவை நான் ஃபர்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணியாச்சு. sec² x dx அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு, tan x. எப்பவுமே இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, இப்போ இதுல தேர்ட் ரோம்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12³ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 12³ நான் இன்டகிரேட் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்டகிரேஷன் ஆஃப் k dx, ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் இன்டகிரேட் பண்ணா kx plus c நான் எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கேன்றது இங்க 12³ அந்த 12³ நான் எடுத்துக்கிறேன் அப்படியே அவுட் சைட்ல. அப்போ இன்டகிரல் dxன்னு வரும். இப்போ இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12³ x plus c கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் 12³ dx, சரிங்களா? ஓகே, இதுல அடுத்தது செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁴/x⁴25 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஒரு ரூல் தெரியும். நமக்கு என்ன ரூல் தெரியும் அப்படின்னா x⁴m/x⁴n அப்படின்னா x⁴m - n. என்னன்னா பேஸ் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா டிவைட்ல இருந்ததுன்னா பவர்ஸை சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற ரூல் தெரியும். நம்ம இந்த ரூலை நம்ம இங்க அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம இன்டகிரேஷன்ல எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்ப x⁴24 - 25 அப்ப பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்வர்ஸ் கிடைக்குமா? நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், இன்டகிரேஷன்ல நம்ம எக்ஸ் பவர் பண்ணும்போது n-1 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். -1 வந்ததுன்னா நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ண முடியாது, x⁴n+1/n+1 c இந்த ரூலை நம்மளால அப்ளை பண்ண முடியாது. எப்போனா n வந்து -1 வரும்போது, இது நாட் ஈக்குவல் டு -1 இருந்தாதான் இந்த ரூல். அப்போ மைனஸ் வந்து அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் இன்வர்ஸ் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1/x எழுதிடுறேங்க. நமக்கு தெரியும் 1/xக்கு ஃபார்முலா என்னன்னு, log mod x plus c. இதுல தேர்ட் சம் பார்த்துடலாம். e⁴x கொடுத்துருக்காங்க. e⁴xக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், e⁴x ஓட ஃபார்முலா என்ன, e⁴x நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா சேம் e⁴x தான் எனக்கு கிடைக்கும் பிளஸ் கான்ஸ்டன்ட். ஒரு எக்ஸசைஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுல இருக்கிற ஃபார்முலாஸை நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க சம்ஸை சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க கண்ணால அப்படியே பார்த்தா மட்டும் போதாது, பார்க்கும்போது ஈஸியா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவா அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு எப்பவுமே எழுந்துட்டே இருக்கும். அதனால நீங்க ஃபார்முலாஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க, சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட நோட்டிபிகேஷன்ல காமிச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.